வாங்க இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான பாத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இது சும்மா சாதாரண பாத்திரம் இல்ல, எடுக்க எடுக்க குறையாத அமுதத்தை, அதாவது உணவை கொடுக்கற ஒரு அற்புத பாத்திரம். அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த உலகத்தோட பசியையே போக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க அந்த அமுத சுரபியோட தெய்வீக பயணத்தை பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த அமுத சுரபியோட கதை எங்க தொடங்குதுன்னா, அதோட முதல் உரிமையாளர், முதல் காவலன்னு சொல்லப்படுற ஆபுத்திரன் கிட்ட இருந்துதான். ரொம்பவே கருணை உள்ளம் கொண்ட ஒரு மனுஷன் அவர். ஆபுத்திரனோட ஆரம்பகால வாழ்க்கை ரொம்பவே சோகமானது. பிறந்த உடனேயே அவங்க அம்மா சாலியால ஒரு தோட்டத்துல கைவிடப்பட்டார். ஆனா ஒரு பசுவால காப்பாற்றப்பட்டு அப்புறம் இளம் போதிங்கிறவரால வளர்க்கப்பட்டார். இப்படி கைவிடப்பட்ட நிலையில வளர்ந்தாலும் அவரோட மனசுல எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு எல்லையில்லாத கருணை இருந்துச்சு. அவரோட வாழ்க்கையோட தத்துவமே ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது பிச்சை எடுத்து அத முதல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதுல மீதி இருந்தா மட்டுமே சாப்பிடுவார். பாருங்க, தன்னலுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் அவரோட நோக்கம். இப்படிப்பட்ட ஒரு கருணையுள்ள உள்ளம் கொண்ட ஆபுத்திரனுக்கு அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு பரிசு கிடைக்குது. அதுதான் அமுத சுரபி. வேள்விக்காக கொண்டு போன ஒரு பசுவை காப்பாத்துனதுக்காக ஒரு புனிதமான இடத்துல இந்த தெய்வீக பாத்திரம் அவருக்கு கிடைக்குது. இனி பசிப்பெனிய போக்க இதைவிட ஒரு சிறந்த கருவி இருக்க முடியுமா? ஆனா பாருங்க, இங்க ஒரு ட்விஸ்ட். ஆபுத்திரனோட இந்த நல்ல செயல்கள், இந்த புகழ் எல்லாம் தேவலோகத்துக்கே போகுது. தேவர்களோட அரசனான இந்திரனுக்கு இதனால பொறாம வருது. என்னடா இது, நம்மள விட இவன் பெரியவன் ஆயிடுவானோன்னு பயந்து நாட்டுல பயங்கரமா மழைய பெய்ய வச்சு பஞ்சத்தையே இல்லாம ஆக்கிடுறா. எங்க பார்த்தாலும் செழிப்பு, யாருக்கும் பசியே இல்ல. அப்போ என்ன ஆகும்? யாருக்குமே உணவு தேவையில்லை. அந்த அமுத சுரபிக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. இதனால ஆபுத்திரன் ரொம்பவே உடைஞ்சு போறாரு. தன்னோட வாழ்க்கையோட நோக்கமே சிதைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு. இதனால மணிப்பல்லவங்கிற ஒரு தீவுல மாட்டிக்கிட்ட ஆபுத்திரன் ஒரு முடிவுக்கு வரார். தன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா இந்த பாத்திரத்தோட தேவை எதிர்காலத்துல கண்டிப்பா இருக்கும்னு நம்புறாரு. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை இது வெளியில வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பாத்திரத்தை கோமுகிங்கிற குளத்துல போட்டுட்டு தன் உயிரையே விட்டுடுறாரு. இப்போ அந்த அமுத சுரபி கோமுகி குளத்துல உறக்கத்துல இருக்கு. அத மறுபடியும் செயல்பட வைக்கணும்னா ரொம்பவே புண்ணியம் செஞ்ச நல்லொழுக்கம் நிறைந்த ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அந்த பாத்திரம் அப்படி ஒருத்தருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த காத்திருப்பு ஆதிரைங்கிற ஒரு பெண் மூலமா முடிவுக்கு வருது. அந்த பாத்திரம் குளத்துக்குள்ள காத்துக்கிட்டு இருந்த அதே நேரத்துல நாம ஆதிரைங்கிற ஒரு பெண்ணோட கதைய பாக்குறோம். அவங்களோட கணவர் சாதுவன், ஒரு வணிகர். அவர் கப்பல்ல சாவகம் நாட்டுக்கு போகும்போது கப்பல் உடைஞ்சு கடல்ல காணாம போயிடுறார். ஆனா ஆதிரை தன்னோட கணவன் உயிரோடு தான் இருக்காருன்னு அவங்களோட கற்பின் வலிமையால நம்புறாங்க. அவரோட கணவரும் நாகர் பழங்குடியினரால காப்பாற்றப்பட்டு திரும்பவும் புகார் நகருக்கே வந்து சேர்றார். பாருங்க, ஆதிரையோட இந்த அசைக்க முடியாத நல்லொழுக்கம்தான் அந்த அமுத சுரபியை எழுப்ப போற சக்தி. தெளிவா சொல்லணும்னா, ஆதிரையோட அந்த தூய்மையான நல்லொழுக்கம்தான் அமுத சுரபியோட அடுத்த கட்ட பயணத்துக்கான திறவுகோல். அதனாலதான் இந்த கதையில அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்காங்க. இப்போ இந்த கதை அதோட உச்ச கட்டத்துக்கு வருது. அந்த பாத்திரம் அதோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பாதுகாவலரை சந்திக்குது. அவங்கதான் இளம் பௌத்த துறவியான மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய அந்த மணி பல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு போகுது. அங்க மணிமேகலை தன்னோட முற்பிறவி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த கோமுகி குளத்துக்கு போறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த பாத்திரம் வெளியில வர்றப்போ அது மணிமேகலையோட கைக்கு கிடைக்குது. ஆனா ஒரு நிபந்தனை, அதுல முதல்ல பிச்சை போடுறவங்க ரொம்பவே கற்பும் நல்லொழுக்கமும் உள்ள ஒரு பெண்ணா இருக்கணும். மணிமேகலை உடனே புகார் நகருக்கு திரும்பி வந்து ஆதிரைய சந்திக்கிறாங்க. ஆதிரையும் அந்த காலி பாத்திரத்துல முதல் உணவை இடுறாங்க. ஆதிரை முதல் பிச்சையை போட்ட அந்த நொடி அமுத சுரபி தன்னோட முழு சக்தியோட செயற்பட தொடங்குது. இனி அதோட நோக்கம் சின்னதில்ல. ஒரு ஊருக்கோ ஒரு பகுதிக்கோ உணவு கொடுக்கறதில்ல. இந்த உலகத்துல பசிப்பினிங்கிற நோயே ஒழிக்கணும். அதுதான் மணிமேகலையோட லட்சியமா மாறுது. சரி, வாங்க இந்த ஒரு தெய்வீக பாத்திரத்தோட பயணத்தை ஒரு தடவை சுருக்கமா திரும்பி பார்க்கலாம். எவ்வளவு சுவாரஸ்யமான பயணம் பாருங்க. முதல்ல ஆபுத்திரன். அவர் ஒரு தனிநபரா கருணையோட தன்னால முடிஞ்ச அளவுக்கு பசிய போக்கினார். அந்த பாத்திரத்தோட நோக்கத்தை முதல்ல அவர்தான் நிலைநாட்டினார். அப்புறம் அந்த பாத்திரம் உறக்க நிலைக்கு போகுது. அது ஒரு சோதனை காலம். ஒரு பெரிய தேவைக்காகவும் உலகத்தையே பாக்குற ஒரு பார்வை கொண்ட ஒருத்தருக்காகவும் அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா வராங்க மணிமேகலை. அவங்கதான் அந்த உலகளாவிய மீட்பர்.
அந்த பாத்திரத்தை வச்சு பெரிய அளவுல பசிய போக்கி அதோட உண்மையான விதியை நிறைவேற்றினாங்க. ஆஹா, அமுத சுரப்பியோட கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்விய விதைக்குது இல்லையா? ஒரே ஒரு தனி மனுஷனோட கருணையால ஒரு சமூகத்தோட பசியையே உண்மையில போக்கிட முடியுமா? ஒருத்தர் தொடங்குற ஒரு சின்ன தன்னலமற்ற செயல் இந்த உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம இன்னைக்கு பார்த்த இந்த விளக்கங்கள் எல்லாம் முனைவர் தஞ்சைப்பா இறையரசன் அவர்களுடைய படைப்பா அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது.